நீதியை தான் அம்மா அம்மம்மா ஏதோ சொன்னானம்மா முன்னாடி இன்னும் ஒரே சந்தக்கடை மாதிரி ஒரே சந்தக்கடை இல்ல சந்தோஷம். என்ன சந்தோஷம்? சந்தோஷமான செய்தி. என்ன சந்தோஷமான செய்தி? நம்ம கிளப்பு இருக்கால கிளப்பு அவன் எனக்கு வேணாம். ஏன் அந்த பிள்ளை தான் காதலிக்கிறேன் அந்த பிள்ளை அவன் வேணாம். அவன் மூஞ்சில இனிமே நான் முழிக்கவே மாட்டேன். ஏய் ஏன் அந்த பிள்ளைக்கு என்னனே குறைச்சு இவன் என்ன பெரிய அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு என்ன அழகு அழகுன்னு மோரே பாரு மோரே சொன்னானே மூஞ்சில இனிமே நீ முழிக்க மரியாதையா ஏனே ஏறு நீ தான் என்னடா சொன்ன நான் உயிருக்கு உயிரை அந்த பெண்ணை காதலிக்கிறேன் கல்யாணம் நடந்தா இந்த பிள்ளோட தான் நடக்கணும் அப்படி இல்லைன்னா நான் நாட்டுக்கிட்ட செத்து போயிருவேனேடா சொன்னேன். இவ வேணாம் எனக்குன்னு ஒருத்தி இருக்கா. உனக்குன்னு ஒருத்தி இருக்கா? ஆமாமா. யார் அது? நம்ம வீட்டு மகாலட்சுமி. யாரு? இங்க வந்திருக்கா இந்த ஊர்ல தான் இருக்கா. ஏய் அப்ப இந்த ஊருக்குள்ளே ஒரு ஆளை நீ தேடிட்ட? ஆமாமா. ஏ வருங்கால அண்ணிய காணோமே எங்க இருக்காங்க? தங்கச்சி அண்ணன பாருமா. இல்ல இந்த கூட்டத்துக்குள்ள எங்க இருக்காங்க எனக்கு தெரியும் நல்லா. உங்க அண்ணி இங்க இருக்காங்க. எங்க இருக்காங்க? எங்க? என்ன அந்த பக்கம் திரும்பி நிக்கிறேன்? இதுவரை யாரையுமே பார்த்தது இல்ல. ரொம்ப அடக்கமான பொண்ணு. அடியா தாடி நிஜமா சொல்ற? சத்தியமா வந்து போய் பொய் சொல்லுவனா? அண்ணே நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன். என்னடா? எனக்கு அண்ணின்னு ஒருத்தவங்க வந்தா அது அவங்க தான் வரணும். அதுதான் என் தங்கச்சி. இது ஒரு மூஞ்சி சொல்லிட்டு அவங்கள வரங்க அண்ணி அவங்கள சொல்லிட்டீங்க. இது யாருன்னு இது திருஷ்டி பரிகாரமா? லூசுமா. அண்ணே அங்க பாருங்க எங்க அண்ணி முகத்தை பாருங்க. அட அட அந்த மூக்கழகு அந்த வாயழகு அந்த கண்ணழகு அண்ணே அந்த பிருவத்தை பாருங்க. வீல் போன்ற பிருவம். அடடடடா எவ்வளவு அழகு மாத்தியம்மா. அண்ணே இப்படி ஒரு பெண்ணுக்கு முன்ன நான் பார்த்ததே இல்ல. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளனா அழகுன்னு கேள்வி தாங்க பண்றீங்க. இன்னைக்கு தாங்க பாக்குறேன். எவ்வளவு இந்த மூஞ்சி பார்த்தா வரணிக்கிறீங்க. அட யாருனே இவரோட இது உனக்கு தெரியுமா? அண்ணே அண்ணே அந்த நடைய பாருங்க அண்ணே. அந்த நடைய பாருங்க. அந்த பூமிக்கு வலிக்காம அந்த பாவத்துக்கு வலிக்காம இங்க இருந்து தெரிஞ்சுக்க. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி விட்டா வலிக்காம எல்லாம் தான் செய்வா. அண்ணே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இவங்க வந்து எனக்கு வருங்கால அண்ணி. அப்ப இவங்களுக்கு நான் என்ன வேணும்? அண்ணி அண்ணி ஐயோ பேசுறதுக்கே காசு கேட்பாங்க போல இருக்கே. ரொம்ப மரியாதையானவ. அண்ணி நீங்க வந்து எனக்கு அண்ணி வேணும். எங்க அண்ணா கல்யாணம் பண்ணிட்டா நான் வந்து உங்களுக்கு என்ன முறை வேணும்? நாத்தனா. நான் எப்படி உங்களுக்கு நாத்தனார் ஆவேன்? இவர் ஏத்தனார் நீங்க நாத்தனார். என்னடா புள்ள புடிச்சிருக்காடே? பூசு கழுதே முட்டை முட்டை தங்கச்சி. அவ முட்டை முட்டையா பெற்றானா அவ குறுக்கழுத்து படிச்சிருக்கா. என்னடா குறுக்கழுத்து? அதுதான் எங்களுக்கு தெரியல. அவ ஏன் சொல்றா தெரியுமா? ஏத்துனான்னா நான் தாலி கயிறு ஏத்துனா நீ நாத்துனாங்க சுருக்கமா அதான் குறுக்கழுத்து. அண்ணே என்ன ரெண்டு வார்த்தை பேசுறவங்க சுருக்கமா தான் பேசுவா அவ்வளவு இருக்கு. அண்ணே 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 எல்லாரும் விருப்பப்படுற விஷயம் தான். ஒரு பொண்ணுன்னு பார்த்தா பொண்ணுக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமா அப்படிலாம் கேட்பாங்கல்ல. அண்ணிய வாய் திறந்து எனக்கா ஒரு ரெண்டு வரி பாட்டு தங்கச்சி இந்த குரல் எப்படி இருக்குன்னு நான் கேட்கறேன். மதுரையில இசை கல்லூரியில படிச்சிருக்கா. சரி இருக்கட்டும். அண்ணி உங்க வாய் எடுபட்ட பயலே எவ்வளவு கூச்சப்படுறாங்க. தொடாதீங்க. எங்க அண்ணிக்கு என்ன குறைச்சல்?
யாரு ஒன்னொன்னு செஞ்சு வச்ச மாதிரி பிரம்மே ஒன்னே அப்படி படைச்சிருக்கேன். அண்ணி தொடாதீங்க. அவங்களே நீ எப்ப நாகரிகமா நடந்துக்கிறாங்க. என்ன அநாகரிகம் முடிச்ச பயலே. பாடவா அண்ணி உங்களை பாடையில இல்ல எங்க அண்ணி நீங்க வாய பிறந்து பாட்டு பாடையில நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். மேகம் கருக்குது மலை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மலை காத்து காத்து. என்னடா பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வாயசு. அண்ணி நீங்க பாக்குறதுக்கு பெண் மாதிரி இருக்கீங்க. ஆசாவே விரைக்குமா லேசாக சுருங்குமா ராசாவே வருத்தமா ஆகாயம் சுருங்குமா அப்படியே நாட்டு தப்பா பண்ண குறுக்கழுத்து படிச்சிருக்கா. காட்டுராணி கொட்டையிலே இதுதான் குறுக்கழுத்தாடா. அவசாரி முண்டை குறுக்கழுத்து படிச்சிருக்கா. அவ்வளவுதான் மரியாதை. சரி அவ அண்ணி குத்தால குயிலே குத்தால குயிலே உட்காந்து குத்தலாமா உட்காந்து குத்தப்படாது. காலை பிடிச்சுக்கிறேன் நின்று குத்த. தெரியாம பாட்டு பாட சொல்லிட்டேன். அதனால ஆமா அன்னைக்கு வாங்கினேன். எங்க அப்பா பாத்தீங்களா? உங்க அப்பா என்கிட்ட வந்தாரு. டேய் இந்தடா டேய் எனக்கே சொல்ல முடியா? அட முறை கெட்டவனே. அப்ப இது நமக்கு சித்தி வேணும்டா. முட்டை மட்டையா சொல்லாடி. அப்பா வந்து விவரத்தை அப்பா வந்து விவரத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஏய் இது எனக்கு அண்ணி வேணுமா சித்தி வேணுமாடா? ஐயோ உங்களுக்கு அண்ணி அப்பா வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நாத்தனா ஏய் போடா. அப்பா வந்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? உங்ககிட்ட போ சொன்னார். ஏய் என்னடா பொம்பளை நீ? யாத்ராட்ட போய் விவரத்தை சொல்லணும்னு சொல்லி விவரத்தை காவலுக்கு போன்னு சொல்லிருக்காங்க. முட்டை மட்டையா சொல். இடம் எப்பேற்பட்டடா? குறுக்கழுத்து படிச்சிருக்கா. இன்னொரு வாட்டி சொன்னா குறுக்குளே வெட்டி வைங்க. ஆபத்துல வச்சுக்க. இடத்த பார்க்கும்போது மன சந்தோஷமா இருக்கு. சொல்லிடுவோமா? குறிஞ்சிகிரி பூமலர்ந்து குழந்ததடி கண்ணாரி குரு குருத்து பறக்குதடி கண்ணாரி பூமலர்ந்து குழுமுதடி கண்ணாரி அழகிரி
இருக்கு. ஆமா நன்றி. லூசு சிரிக்கு நீ பாட்டுல அப்படி ஏத்திட்டு எப்படி இறக்குறது? அதுக்கு வாசிக்கணும், அப்பதான் இறக்க முடியும். தம்பி ஏய் என்னடி உனக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? சிவா மைக் செட் அப்படிதான் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏய் எங்கடா புடிச்சவள? குறுக்கழுத்து படிச்சிருக்கா. ஏய் ஊர்க்கார வேறாவது ஒரு அருவா இருந்தா கொண்டு வந்து விட்டு. ஏய் என்னடா பொம்பளை இது இங்க வாடா. லூசு சிரிக்கு பொம்பளையா இருக்காண்டி 10 ஆம்பளை எவ்வளவு இருக்காங்க? பெண்கள்லாம் எப்படி உட்கார்ந்திருக்காங்க? இதை மேல எடுத்து போடு. இந்த துணியா நீ என்ன நீ இது இப்பெல்லாம் நல்லா இருக்கா? ஆம்பளை எல்லாம் உட்கார்ந்திருக்க அப்படி மானம் கெட்டதனமா அப்படி நடக்கலாமா? குடும்பம் நம்ம குடும்பமான என்னத்துக்கு ஆகிறது? வருங்கால அண்ணி நீங்க நம்பராஜ குடும்பத்துல வாங்கப்படுற பொண்ணா நீங்க? நம்பராஜ குடும்பத்துல நல்ல குடும்பம்னு பேர் வாங்கணும். இப்படியா பேர் வாங்குறது? அந்த தாவணி மேல போடுங்க. இது என்னது இது? தாவணி மேல போடுங்க. பாருங்க சார் பாருங்க. இந்த கண் பாருங்க தெரியல. லூசு முண்டா. ஏய் என்னடா அது பொம்பளை? அண்ணி மேல சொன்ன மாதிரி இருப்பா. அந்த மேல இல்ல நீ தோள் மேல போட சொன்னேன். தோல்ல போடுங்க. ஏய் தோள் மேல அந்த தோள் மேல இல்ல உங்க தோள்ல போட சொன்னேன். இதை எடுத்து இடுப்பை சுத்தி போடு. ஆனா தன்னா, ஏய், பசங்க தானா? ஐயா என்னடா இது? குறுக்கழுத்து படிச்சிருக்கா. ஏய் அண்ணி தாவணி எடுத்து இடுப்பை சுத்தி சொருகுங்க. ஏய் நம்ம வீட்டு மகாலட்சுமி ஏய், இன்னொரு வார்த்தை அந்த மாதிரி சொல். சென்னை லட்சுமி அப்படி இல்ல அண்ணி. குறுக்கழுத்து படிச்சிருக்கா. சரி தாவணியை கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு கட்டி விடுறேன். என்னதான் வருங்கால அண்ணி ஆமா. கல்யாணம் பண்ணும்போது நான் தான் அலங்காரம் பண்ணி ஆகணும். என்ன தான் பண்ணணும்? ஏய் என்னடா இது? வெக்கப்படுவாமா? ஒரு ரூமுக்குள்ளே இருந்து படிச்சவ. சரி நீயாவது சொல்லி இந்தா நீ அதை கட்டி விடு. அவனை கட்டி விட சொல்றேன். அவனை அவன் அவதாரத்தை அவனுக்கு சொன்னா ராமா. தங்கச்சி அண்ணே நமக்கு கிடைச்ச இந்த மகாலட்சுமி டரே இன்னொரு வாட்டி அந்த முகரேடி மகாலட்சுமின்னு சொன்ன நீ நான் தான் கட்டி விடுறேன். என்னடா அது? நாளை காலை சரியாக நம்ம ஊருக்கு நேர் மாமா வந்திருக்காரு. நாளை காலை சரியாக 10:30 மணி அளவில் இந்த சிலை திறக்கப்படும். ஆனா எதுக்கு அடிக்கிறீங்களே இந்த மட்டைக்கு முறையே அடிக்கிறீங்க. அண்ணா பறவைகள் வந்துருச்சு. ஒரே பறவைகள் வரட்டுமா? ஆலோலமோ 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 ஆமாமா. யானைகளை வரக்கூடிய இடம் அப்படியே இருந்து என்ன கூப்பிடுங்க. நீங்களே பாத்துக்கோங்க. போலாமா? சோ